உன் கூடவே பொறக்கணும் கூடவே பொறக்கணும் உனக்காக நான் இருக்கணும் எப்போதுமே உன் கூடவே பொறக்கணும் கூடவே பொறக்கணும் தாய் போல நான் காக்கணும் எப்போதுமே என் வாழ்க்கை வரமாக நீயும் பிறந்தாயே என் உயிரே உறவாக என் நெஞ்சில் கரைஞ்சாயே. மீண்டும் மீண்டும் பாருங்க நீங்களாம் போனோம் என்ன ஆகணும் நீங்க. ஹலோ சரி சரி வணக்கம் வணக்கம். சரி அப்பா அம்மாக்கு எங்களை நல்லாவே தெரியும், அறிமுகமான ஆக்கள். அப்பா வந்தோடனே மீண்டும் மீண்டும் வருகின்ற. சரி என்ன பேர் உங்களுக்கு? இன்றைக்கு தான் நான் உங்களை இங்கே ஃபர்ஸ்டா காணுறேன். நாங்கள் வர்ற டைம்ல நீங்க வேலைக்கு போயிடுறீங்க நினைக்கிறேன். சரி என்ன பேர் உங்களுக்கு? சங்கவி. சரி வடிவான உடுப்பு போட்டு வடிவா வலிக்கிட்டு அழகா இருக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்றைக்கு ஏதோ பர்த்டே ஆமன்னு சொல்லி கேள்விப்பட்டோம். அப்படியோ? சரி அப்படித்தான். சரி உங்களுக்காக யாரோ ஒருத்தங்க அன்பா நிறைய கிஃப்ட் எல்லாம் அனுப்பி வச்சிருக்காங்க. சரி எங்க போக ஆயுதமா நின்றது? இப்ப ஃப்ரெண்ட்ஸ் ஆக்கள் வாரண்ட வீட்டு அப்ப ரெடியா இப்ப பர்த்டே பார்ட்டி, சின்ன பார்ட்டி நடக்க போகுது. அப்படியா? சரி ஓகே. அப்ப நாங்களும் எதிர்பாராம இந்த டைமுக்கு சரியா வந்துட்டோம். என்ன சரி உங்களுக்காக நிறைய கிஃப்ட் வந்துருக்குது. நாங்க ஒவ்வொன்றா கொடுப்போம். என்ன கொடுத்து போட்டு கதைப்போம். சரி நான் கேக்க கொடுக்க வேணும். ஆனா கேக்க கொடுத்தா விஷயம் விளங்கிடும்ன்றபடியா நான் கேக்க கொடுக்கிறேன். சரியா? முதலாவது எல்லாருக்குமே பிடிச்ச அருமையான ஒரு கிஃப்ட் உண்டு. நானும் இப்படிதான் கட்டி பிடிச்சி வச்சிருந்தேன். நீங்களும் இனி கட்டி பிடிச்சுதான் வச்சிருக்க வேணும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிக்கும்னு சொல்லி ஒரு டெடி பியர் ஒன்று அனுப்பி இருக்கிறாங்க. அழகா சட்டைக்கும் மச்சிங்கா தான் அனுப்பா இருக்குது அந்த டெடி பியர். சரி யார் அனுப்பி இருப்பாங்க? அக்காக்கள் 2 பேரும் ஃபாரின்ல இருக்கிறாங்க. அம்மாட சகோதரங்கள் 6 பேர் இருக்கிறாங்க ஃபாரின்ல. சரி அப்ப நீங்க யார சொல்ல போறீங்க? அக்காக்கள் தான் அனுப்பி இருப்பாங்க. ஏன்னா அக்காக்கள் ஏதாவது கதை கேட்கல சொன்னாங்களா? க்ளூ எதுவும் சொன்னாங்களா நாங்க கிஃப்ட் அனுப்புவோம்ன்ற மாதிரி? உங்களுக்கு எதுவும் டவுட் வந்ததோ? யாரு சொன்னது? அக்கா என்ன சொன்ன? என்னன்னு சொன்னவ? வீட்டை கொண்டு வரும் ரெடியா வலிக்கிட்டு இல்லைங்கன்னு சொன்னவங்க. அது ஒருவேளை வேறு என்னவோ தெரியல. நான் நினைக்கிறேன் அப்பாவுக்கு போன முறை டிவி ஏதோ கிஃப்ட் வந்தது போல இருக்கு. டிவியோ இல்ல அப்பாவுக்கு ஏதோ வேற 2 கிஃப்ட் வந்ததுன்னு நினைக்கிறேன் போன முறை. சரி அது நாங்கள் கொண்டு வந்தது. அதை விட தனியாவும் வேற யாரோ மூலமாவோ ஏதோ பரிசு வந்ததுன்னு நினைக்கிறேன். அப்ப அதைத்தான் அவங்க சொன்னாங்களோ தெரியலையே. சரி வடிவா யோசிங்க. யாரா இருக்கும்னு யோசிக்க கிடையில இன்னும் கொஞ்சம் கிஃப்ட் இருக்குது. நீங்க போய் எடுத்துட்டு வாங்க. சரி அப்ப ஆசைப்பட்டு கேட்குற ஒரு விஷயம் கையில இருக்குது. பிடிச்சிருக்கோ? கலர் எல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி அவங்க கிஃப்டை மிச்ச கிஃப்ட்டை எடுத்துட்டு வரட்டுக்கும். யார் யார்கிட்ட கேட்குற நீங்க டெடி பியர் வேணுமெண்டு? அம்மா சொல்லி போட்டா அது அண்ணட்ட கேட்குறதான். கோயில் வழியை கண்டாலே கேட்குறேன்னு சொல்லிட்டா. அக்காட்ட கேட்குறேன். என்ன நாம வயசானாலும் என்னென்னு சொல்கிறேன், வயசு குழந்தை பிள்ளை இல்லையாமன்னு சொல்லி அம்மா சொல்கிறா. ஆனால் என்னென்னு சொல்கிறேன், இதெல்லாம் குழந்தை பிள்ளைக்கு மட்டும் இல்லை, வயசான ஆக்களுக்கே பார்த்தா ஆசையான விஷயமா தான் இருக்கும். நீங்கள் என்ன பொறுத்த மட்டுக்கும் 26வது பர்த்டேன்னு நினைக்கிறேன். அது சின்ன பிள்ளை தான். வேற என்ன சின்ன பிள்ளைன்னா சின்ன பிள்ளை தானே. உங்களுக்கு இப்போ எத்தனையாவது மகள்? 3வது கடைசி. அப்போ கடைசி பிள்ளைன்னா இப்போவும் செல்ல பிள்ளை தான். அது செல்லமாக கேட்குற எல்லாம் வாங்கி கொடுக்கணும் தான் ஆசையாக வேண்டி அனுப்பி இருக்கிறோம் யாரோ. சரி அக்காக்கள் ஃபாரின்ல இருக்கிறாங்கன்னு நீங்க என்ன பேர் அவங்களுக்கு? ஓகே ஷர்மி சரணி. சரி ஷரணி சஜிதா 2 பேர்ல யார் அனுப்பியிருப்பாங்க? ஒருவேளை 2 பேர் வெளியில இருக்கிறபடியா 2 பேரை மட்டும் இப்போதைக்கு கேட்குறேன். 2 பேர்ல யார் அனுப்பியிருப்பாங்க? 2 பேரும் சேர்ந்தும் செஞ்சிருக்கலாம். 2 பேரும் சேர்ந்தும் செஞ்சிருக்கலாம் என்று சொல்லியாச்சு. நாங்கள் அதுக்குள்ள ஒரு கிஃப்ட் வந்து வந்திருக்குது. சரி அழகா இன்றைக்கு வீட்டில் அம்மா சமைச்சாவோ தெரியல, பாவம் சமைச்சாலும் பரவாயில்ல, சுட சுட கொதிக்க கொதிக்க பிரியாணி எடுத்துட்டு வந்திருக்கிறோம். 3 மட்டன் பிரியாணியும்
அம்மா வெஜ்ஜுன்னு சொல்லி கேள்விப்பட்டேன், மரக்கறின்னு சொல்லி. அம்மாவுக்கு ஃப்ரைட் ரைஸும் மரக்கறி ஃப்ரைட் ரைஸும் வந்திருக்குது. அப்ப யாரு அக்கால எந்த அக்கா? ஆர சொல்ல போறீங்க? பெரிய அக்காக்கு என்ன பேர்? சஜிதா. பெரிய அக்கா தான் கூட இந்த விஷயங்கள் செய்யறவ, ஜெர்மன்ல இருக்கிறவ. சரி, அப்பா அம்மா உங்களுக்கு அப்பா அம்மா வாங்க. அப்பா அம்மாவும் வந்தாச்சு. அப்பாக்கும் அம்மாக்கும் இன்னைக்கு என்ன பேர் சொன்னீங்க உங்களுக்கு? சங்கவி. சங்கவியோட பர்த்டே சார்பா அவையும் கிஃப்ட் பண்ண போயிடும். இப்ப நல்லா கலன சங்கவிய சாட்டி அவைக்கும் கிஃப்ட் வந்துட்டு. சரி, இது அம்மாக்கும் அப்பாக்கும் சொல்லி என்னன்னு சொல்றது, அம்மா அப்பா உங்களுக்கு தான் அப்புறம் என்ன வீட்டுல எல்லாருக்கும் தானே நட்ஸுகள் எல்லாம் வச்சு பழங்கள் எல்லாம் வச்சு வடிவா சாப்பிட்டுட்டாம், ஆரோக்கியமா இருக்கட்டும், அம்மாவுக்கு ஸ்பெஷலான்னு சொல்லி என்ன சங்கவிக்கு கொடுத்துட்டு அம்மாக்கும் அப்பாவுக்கும் கொடுக்காட்டிக்கு கோவிச்சிருவாங்களோன்ற மாதிரி வந்திருக்க போல இருக்குது. சரி, அம்மா அப்பா கோவிக்க மாட்டினா. சரி, அப்பாவுக்கு ஒரு கிஃப்ட் வந்திருக்குது, கண்டுபிடிச்சிருப்பீங்க, பார்த்து வாங்கி கொள்ளுங்க. என்ன ஐட்டம் இது? எடுங்க பாப்பா. ஹெல்மெட் எடுங்க பாப்பா. சரியான பாதுகாப்பான ஹெல்மெட் இது, கொஞ்சம் பாதுகாப்பு கூடின ஹெல்மெட். நல்ல பாதுகாப்பான ஹெல்மெட்டா வேண்டி கொடுங்கோன்னு சொல்லி நல்ல ஹெல்மெட் வந்து வாங்கி கொடுங்கோன்னு சொல்லி அனுப்பியிருக்கிறோம். ஏன் பைக்கோடைக்குள்ள ஹெல்மெட் போடுற இல்லையோ இல்லது இருக்குதோ? பழைய மாடல். அப்ப புது மாடல்ல வேண்டி கொடுக்கணும் அப்பாக்குன்னு சொல்லி ஆசையா வேண்டி அனுப்பி இருக்கணும். அதை விட இன்னொரு ஐட்டமும் வந்திருக்கு. சரி, இது வந்து ரெயின் கோட். உங்களுக்காக நல்ல ரெயின் கோட் ஒன்று வேண்டி கொடுக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டு அனுப்பி இருக்கணும். இது ஏன் உங்களுக்கு பரிசு வந்தது சொல்லுங்க பாபு? ஏன் சொல்லுங்க பாபு? அப்பாவுக்கு ஸ்பெஷலா பாத்தீங்களா? அம்மா கட்டிக்காரியப்பா, எல்லாத்துக்கும் அட்வான்ஸ்டா இருக்கிற அம்மா. ஃபாதர்ஸ் டே வந்து 15ஆம் தேதி முடிஞ்சது. இந்த போன ஞாயிற்றுக்கிழமை முடிஞ்சபடியா ஒரே அடியா அவருக்கு கிஃப்ட் கொடுக்கணும்னு சொல்லி வந்திருக்கு. அப்ப யார் அனுப்பினது? சஜிதா. அது இன்னொரு ஆளை தான் சொல்றீங்க? இந்த பரிசு அனுப்புறது எல்லாம் கொஞ்சம் ஆர்வம் வேலைப்பாடு கொஞ்சம் கூடினாலன்னு. சரி, எப்படியோ அப்பாவுக்கு ஃபாதர்ஸ் டேக்கு கிஃப்ட் வந்தபடியா அக்காக்கள் தான் அனுப்பினன்ற விஷயம் தெரிஞ்சாச்சு. சரி, இதுல வந்து ஹாப்பி பர்த்டே தங்கா என்று சொல்லி போட்டு, தங்காண்டா கூப்பிடுறவங்க. சரி, கடைசி பிள்ளை செல்ல பிள்ளை கடைசி தங்கச்சி என்றபடியா தங்கான்னு சொல்லி போட்டு அழகான ஒரு கேக் கொண்டு தங்கா குட்டிக்கு அனுப்பி இருக்கணும். யாருன்னு நாங்க திருப்போம் பாப்போம். என்ன இன்னொரு கிஃப்டும் இருக்குது, பார்த்து சொல்லுவோமா அதை? சரி, உங்களுக்காக இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தங்கச்சி அப்படி என்று போட்டு நல்ல சுகத்தோடும் நீண்ட ஆயுளோடும் புன்னகை நிறைந்த முகத்தோடும் மனம் நிறைந்த மகிழ்ச்சியோடும் எப்போதும் இன்பமாய் வாழ வாழ்த்துகின்றோம் என்று போட்டிருக்கு. அப்ப யாரு? அக்கா. எந்த அக்கா? மூத்தக்கா. மூத்தக்கா எல்லாம் நெடுக செய்யறபடியா, இப்படி செய்யறபடியா அக்கா தான் கூட சொல்லப்படுது. ஆனா இன்றைக்கு வந்து வாழ்த்துவோர்கள் அக்காமார்கள், அத்தான், நிஷா குட்டி, தம்பி என்று சொல்லி போட்டு இன்றைக்கு வந்திருக்குது. இதுல வந்து நான் இதையும் கொடுத்துட்டு சொல்றேன், உங்களுக்கு எல்லாமே அவங்க வாங்கி தந்துட்டாங்க. உங்களுக்கு பிடிச்சதும் அப்பா அம்மாவுக்கு தேவையானதும் டெலிவியர், கேக், எல்லாம் சாப்பாடு எல்லாமே இன்றைக்கு தந்தாலும் இதுக்குள்ள கொஞ்சம் ஒரு விஷயம் அனுப்பி இருக்காங்க. பாருங்க பாவம் என்ன இருக்குன்னு சொல்லி அப்பாண்ட கையில கொடுத்துட்டு பிரேம் என்ன இருக்குதுன்னு பாருங்க. விளக்கத்துக்கு எவ்வளவு பாருங்க. முக்கியமா இப்ப நம்ம நாட்டுக்கு தேவையான விஷயம் என்ன? 26வது பர்த்டே. அதெல்லாம் என்ன சொன்னான், 26வது பிறந்த நாளுக்கு 26,000 ரூபாய் அனுப்பி இருக்கணும். இதை வந்து நீங்க உங்களுக்கு பிடிச்ச என்னவும் வாங்கட்டாங்கன்னு சொல்லி, தங்களுக்கு பிடிச்சதெல்லாம் உங்களுக்கு அனுப்பிட்டுனோம், உங்களுக்கு பிடிச்சதும் வாங்குங்கோ தங்கான்னு சொல்லி ஆசையா இன்றைக்கு இவ்வளவும் செஞ்சது. ஜெர்மனியில இருந்து சஜு பெரியக்கா, அமெரிக்கால இருந்து சஞ்சு சின்னக்கா, 2 பேரும் சேர்ந்து மற்ற இந்த ஃப்ரேமில் உங்களை வாழ்த்தி அத்தான், நிஷா குட்டி, தம்பின்னு சொல்லி போட்டு அக்காக்களும் சேர்ந்து அனுப்பி இருக்கணும். 2 அக்காமாரும் சேர்ந்து இவ்வளவும் செஞ்சிருக்கிறாங்க. சந்தோஷமா?
எதிர்பார்த்தீங்களா அன்னைக்கு இப்படி எல்லாம் கிஃப்ட் வரும் எனக்குன்னு சொல்லி? சரி, 26வது பர்த்டேக்கு அப்படி நினைச்சிருக்க மாட்டாங்க பெருசா. 21வது பர்த்டே, 25வது அப்படி ஏதாவது ஒரு ஸ்பெஷல் பர்த்டேக்கு தான் வரும்னு நினைச்சிருப்பாங்க. ஆனா இன்றைக்கு தங்களோட தங்காவை சந்தோஷப்படுத்தணும். அவ இன்றைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கணும். அம்மா அப்பாவுக்கு தான் அனுப்புறது. அவங்களுக்கு கடைக்குட்டி செல்லவங்களுக்கு அவருக்கு இந்த பரிசுகளை நாங்கள் கொடுக்கணும்னு ஆசையா அக்காக்கள் இந்த பரிசெல்லாம் அனுப்பி இருக்கிறோம். சந்தோஷமா? சரி, என்ன சொல்ல போறீங்க அக்காக்களுக்கு? சரி, நன்றி சொல்லியிருக்கிறீங்க. உங்களுக்கு நான் ஒன்று சொல்லவா அக்காக்கள்? நான் நினைக்கிறேன் ஜூன் தான் இந்த மாசம் பர்த்டே. ஏப்ரல் மாசத்துல இருந்து கிட்டத்தட்ட ஏப்ரல் மாசம் ஸ்டார்ட்ல இருந்தே அக்கா ஒவ்வொன்றா இந்த கேக் கொடுப்போமா அந்த கேக் கொடுப்போமான்னு செலக்ட் பண்ணி அனுப்பி, இதுக்குள்ள நட்ஸ் வைங்க, மட்டன் பிரியாணி நல்லா இருக்குமா, இது நல்லா இருக்குமா, அது நல்லா இருக்குமான்னு ஒவ்வொன்றும் பார்த்து இந்த ஃப்ரேம் எல்லாம் நான் நினைக்கிறேன் 1 மாசத்துக்கு முதலே செஞ்சு படம் அனுப்பிட்டேன். அவ்வளவு தூரம் 2 மாசமா என்னோட கதைச்சு மெசேஜ் பண்ணி உங்களுக்கு செய்யணும்ன்ற ஆசைன்றதை விட உங்கள இருக்கிற பாசம் தான் அதுல விளங்குச்சு. அவங்க உங்களை வச்சிருக்கிற பாசம் வேணும்டா. ஜஸ்ட் சில பேர் என்ன செய்வாங்கன்னா காலமா ஃபோன் பண்ணி சொல்லுவேன் பின்னேறம் கொண்டே கொடுங்க மறந்துடுவாங்க பிறந்த நாளே. இவங்க 2 மாசத்துக்கு முதல்ல இருந்தே சொல்லி அவ்வளவு அவங்க உங்கள வச்சிருக்கிற பாசம். முக்கியமா சொல்ல போனா உங்களை ரொம்ப மிஸ் பண்ணினவர். ஏனண்டா இங்க ஒரு வீட்டுக்குள்ளேயே ஒண்டா ஓடி திரிஞ்சு ஒண்டா இருந்த பிள்ளைகள் 2 பேர் அங்க போனா பிறகு அவ ரொம்ப மிஸ் பண்ணினவன்றது எனக்கு உங்களோட அக்காக்கள் கதை கேட்கலையே விளங்கினது. அவ்வளவு தூரம் பார்த்து நாங்க இல்லாட்டிக்கும் நாங்க அவளை சந்தோஷப்படுத்தணும் தங்காவை என்று சொல்லி ஆசைப்பட்டு செஞ்சிருக்கிறாங்க. சரியா? நீங்க என்ன சொல்ல போறீங்க? உங்களை ரொம்ப மிஸ் பண்றதா சொல்லி இருக்கிறவங்க. சரி, வெள்ளன போறீங்க எங்களுக்கு சொன்னவங்க. இன்னொரு விஷயமும் சொன்னது, உங்களுக்கு ரேசிங் சைக்கிள் விருப்பமான்னு சொல்லி ரேசிங் சைக்கிள் எடுத்து கொடுக்கணும்னு நான் ஜெஃப்னா டவுன் முழுக்க 2 மாசத்துக்கு முதலே டவுன் முழுக்க தெரிஞ்சு ரேசிங் சைக்கிள் மாடல் இங்கே இல்லை, கொழும்புல இருந்து ஆர்டர் பண்ணித்தான் நான் எடுக்கணும்னு சொல்லி அம்மா தான் சொல்லி இருக்கிறேன். அவன் எங்கே இனி ஓட போகிறா? அதெல்லாம் ரேசிங் சைக்கிள் எல்லாம் 1.5 லட்சம் 2 லட்சத்துக்கு மேலேயாம் அந்த உண்மையான ரேஸ் ஓடுற சைக்கிள். அவளுக்கு ஒரு விருப்பம் இருக்குது, அதை நாங்கள் நிறைவேற்றணும்னு சொல்லி ஆசைப்பட்டிருக்கணும். அம்மா சொல்லியிருக்கிறேன் நரி பண்ணி இனி போக போகிறா, அது இப்போதைக்கு தேவையில்லை, நீ அங்க வந்த அவரே நீங்க என்னவும் பண்ணி கொடுங்கன்னு அம்மா சொல்லி இருக்கிறான். ஸோ அதனாலதான் நான் அதை அனுப்பல. இல்லைன்னா இன்னைக்கு சைக்கிளோட வந்திருப்போம்னு நினைக்கிறேன். சரி, அவ்வளவு தூரம் அக்காக்கள் பாசமா உங்களை பார்த்து எல்லாம் செய்திருக்கிறேன். சந்தோஷமா கேட்க வெட்டுவோம் அவங்க அனுப்பின கேட்க வாழ்த்துக்கள். அதுக்கு பெரிய அக்காக்கள்கிட்ட போய் சேர்றதுக்கு அம்மா அப்பாவையும் சேர்த்து எடுத்து கொண்டு போகணும். பாவம் அதை இனி தனியாக இருக்காம என்ன 3 பேரும் போய் சேர்ந்து அம்மாக்களை ஸ்பான்சர்ல எடுங்கோ. சரி, அப்ப கேட்க வெட்டுவோமா நாங்க? சரி. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday dear Tanga. Happy birthday to you. Happy birthday. சரி, எடுத்து தீத்தி விடுங்க அப்பா அம்மாவுக்கு. அப்பா அம்மா தீத்துங்க முதல்ல. ஹாப்பி பர்த்டே. சரி, நீங்களும் தீத்தி விடுங்க அப்பாவுக்கு. பிறந்த நாள் வாழ்த்துக்கள். எப்பவும் ஹாப்பியா இருக்க வேணும், சந்தோஷமா இருக்கணும்ன்றதுதான் அக்காக்களின் விருப்பம். இனி அந்த அக்காக்களோட போய் சேர்ந்து அக்காக்கள் சந்தோஷமா பார்த்து கொள்ளுவாங்க. அம்மா அப்பாவையும் சந்தோஷமா ஏற்கனவே பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள்லாம் இனியும் நீங்க எல்லாரும் சேர்ந்து அம்மா அப்பாவை நல்லா பார்த்து கொள்ளுவீங்கன்னு தெரியும். எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும். நீங்க நினைக்கிறதெல்லாம் கடவுள் உங்களுக்கு அள்ளி கொடுக்கணும். உங்களுடைய அக்காக்கள் 2 பேர் சார்பாகவும் பிறந்த நாள் வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு, எங்களோட லவ் சர்ப்ரைஸ் சார்பாகவும் பிறந்த நாள் வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு கொஞ்சம் வரோம். தேங்க்யூ. வச்சுக்கொள்ளுங்க.